தற்போது அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதில் ஒன்றிய அரசாங்கமே இணைந்து செயல்பட்டது. எனவே தமிழக அரசு எப்பொழுதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் உன்னிப்பாக இருப்பார்கள். உடனடியாக அது பெற்றுக் கொடுப்போம். அதற்கு உதாரணமாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அந்த புனித பயணம் சென்ற திருமதி செல்வி என்பவர்கள் மரணம் அடைந்தார் மாரடைப்பால். உடனடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு வந்தவுடனே துறைக்கு சொல்லி உடனடியாக 2 நாட்களில் அந்த உடலை நாம் பெற்றுக் கொடுத்தோம் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த விவகாரம் தொடர்பாக வெளிவிவகாரத்துறை அதிகாரிகளோடு நீங்க தொடர்பு கொண்டு ஏதாவது பேசினீங்களா? நம்முடைய துறை சார்பாக மற்ற எல்லா துறையில் உள்ள அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அந்த செய்திகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டு பதிவு செய்து வருகிறோம். சார், குறிப்பா இந்த விஷயத்துல மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறான்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தொடர்பு எண் கொடுத்துருக்கீங்க. அதுல இதுவரைக்கும் எத்தனை போன் வந்திருக்குது? அதாவது நம்ம கொடுத்த அந்த போன் நம்பர்ல இருந்து நம்ம துறைக்கு அதாவது ஆர்வமுள்ளவர்கள் சில பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதாபிமானத்தோடு சில பேர் அது தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் அங்க வேலைக்கு போனாரு, அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரான்று அச்சத்தோடும் சில பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு எண்கள் அங்கிருந்து இணைப்பு கிடைக்கவில்லை என்று எங்கள் துறைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த செய்தியை தமிழ் சங்கம் மூலமாக சேகரித்து நாம் வழங்கி வருகிறோம். தமிழகத்தை சேர்ந்த நிறைய பேர் குவைத் நாட்டுக்கு வேலைக்காக போறாங்க. அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பாதுகாப்பு வழிமுறைகள்ல சரியாக குவைத் நாட்டு அரசுக்கு எதுவும் தெரிவிக்கிறீங்களா? தமிழக அரசு இல்லை, இந்த விபத்தின் காரணத்தை முழுமையாக அறிந்து கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு தமிழக அரசு மூலமாக தமிழர்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்பது நாம் அதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற நிலை இந்த நிகழ்வின் மூலமாக ஏற்படும் என்பது நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தற்போது அது தொடர்பான விவரங்களை செய்தியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக குவைத் தீ விபத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக தற்போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார்.